ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுக்காவில் இருக்கிற மரியா ஃபார்ம்ஸ் ஜீவானனை தான் சந்திக்க போகிறோம். விரால் மீன் வளர்ப்பை பற்றி பல தகவல்களை அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கண்ணா. வணக்கங்க. இது எந்த ஊர், எந்த இடம், இந்த அட்ரஸ் முதல்ல சொல்லுங்கள். இது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுக்கா இளையாங்கன்ற கிராமங்க. நம்ம பண்ணையோட பேர் பார்த்தீங்கன்னா மரியா ஃபார்ம்ஸ். என் பேர் ஜீவா. ஓகேங்கண்ணா. இப்போ இது எவ்வளோலேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வரையா விரால் மீன் வளர்க்குறீங்களா? அது எவ்வளோ சைஸ்லேருந்து எவ்வளோ சைஸ் வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க? நம்ம வந்து 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 5 to 6 இன்ச்சு இதுதாங்க. இதுக்கு மேலே நம்ம வளர்த்து கொடுக்குறதுன்னா 50 கிராமு 100 கிராம் அந்த வெயிட்லாம் வளர்த்து கொடுக்குறதில்ல. இந்த 3, 4, 5, 6 இந்த சைஸில் தான் வளர்த்து கொடுக்குறேங்க. இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெகுலராக கொடுக்குறதுனா 3 இன்ச்சு தான். 3 இன்ச்சு ரெகுலராக பண்ணி உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா 3 இன்ச்சு ரெடியாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு 4 இன்ச்சு தேவைப்படுது, 5 இன்ச்சு தேவைப்படுது, நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம உங்களுக்காக வளர்த்து கொடுப்போம். பட் நம்மகிட்ட எப்பவுமே ரெடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு சைஸாக இருக்குதுங்க. சரிங்க. ஓகே. இதில் தாய் விரால் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி எப்படி அதுலேருந்து குஞ்சு விரால் பிரித்து எடுப்பீங்க? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீடிங் அந்த ப்ரூடர்ஸை கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா தென்பனை ஆற்றுல தான் கொஞ்சம் ஒன்று கலெக்ஷன் பண்ணதுங்க. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் கன்வெர்ட்டர் கிடையாது. அது பறித்து குஞ்சுங்களை எடுத்து அதை வந்து நம்ம வந்து தீவனம் பழகி அந்த தாய் விராலுங்கெல்லாம் தீவனம் சாப்பிட்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போது தாய் விரால் பார்த்தீங்கன்னா நம்ம தாய்க்குட்டையில் வந்து 160 170 வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒரு தாய் விராலும் மேக்ஸிமம் வெயிட் வந்து ஒரு 2.5 கிலோ 2.5 கிலோ வரும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த தாய் விராலை எடுத்துருவோம். மறுபடியும் புதுசாக ஒரு வருஷத்துக்கு ஒருத்தோட குட்டையை வடித்து ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா 1 கிலோலேருந்து 2 கிலோவுக்குள்ள இருக்கிற விராலுங்க மட்டும்தான் நம்ம இந்த ப்ரீடிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி அது கம்மியாகவும் வச்சுருக்க மாட்டோம், அதுக்கு அதிகமாக வச்சுருக்க மாட்டோம். இந்த ப்ரீடர் இது பறிக்கிற குஞ்சுங்களை தான் எடுத்து நம்ம உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிண்ணா. இது எங்கெங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்க நீங்கள்? அதோடு தமிழ்நாடு இப்போ கொடுத்துட்ருங்க. கஸ்டமர் நம்ம நேரில் வரணும். ஃபஸ்ட்டு ஃபார்மு அதாவது ஃபோனில் பேசினோடனே நம்ம குட்டிங்களுக்கு கொடுத்துட மாட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ தீவனம் போடணும், எந்த பராமரிப்பு பண்ணணும், தொட்டியில் வளர்த்து பெஸ்ட்டா, குட்டையில் வளர்த்து பெஸ்ட்டா, எல்லாமே நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சில வந்து அதுக்கப்புறம் தான் போய் தொட்டி கட்டுவாங்க, குட்டையை வெட்டுவாங்க. கஸ்டமர் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு குட்டி கொடுப்போம். டேரெக்டாக ஃபோன் கான்டெக்ட் பண்ணால் நம்ம கொடுக்குறது இல்லைங்க. வந்து நேரில் பார்த்தவங்க கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த சைஸில் மீன் குஞ்சுங்களை வளர்க்குறோம், என்ன பண்ணுறோம்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேண்ணா. இப்போது இது அங்கேருந்து கொரியரில் மூலிமா பண்ண முடியுமா, இல்லை அவங்க நேரில் வந்து பார்த்துட்டு அவங்க தான் வண்டி வச்சுட்டு போகிற மாதிரி? இல்லைங்க. இப்போது 100 குட்டி கேட்கலாம், இவ்வளோ தூரம் வர்றது கஷ்டம். இப்போ சப்போஸ் ஒரு திருச்சிலேருந்தோ இல்லை ஒரு நாமக்கல் வந்து திண்டுக்கல் வந்து கேட்குறாங்கன்னா 100 குட்டிக்காக வர்றது கஷ்டம். அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா திருவண்ணாமலையில் போயிட்டு அங்கேருந்து பஸ் மூலமாக ஒரு பேக்கிங் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். பட் அது வந்து அவங்க 100 குஞ்சு வாங்குறாங்கன்னா அவங்க வந்து கிணத்துல வர்றதுக்காகவோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஹாபிக்காகவோ எதுக்காகவோ வளர்ப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பட் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக போகிறோம், ஒரு 1000 மீன் வளர்க்க போகிறோம், ஒரு 2000 மீன் வளர்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு 8 மாதத்தோட பயணம். என்கிட்ட நீங்கள் வாங்கினதும் ஒரு 8 மாதம் நீங்கள் வளர்க்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணுறது பற்றி தப்பு கிடையாது. எனக்கு வரதுக்கு டைம் இல்லை, என்னால் இவ்வளோ லாங்காக வர முடியாதுன்னா ஏன்னா பிஸ்னஸ் இது. ஸோ நம்ம பிஸ்னஸாக பார்க்கணும்னா நீங்கள் ஒரு நாள் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஓகே. இப்போ அடுத்தது இது வந்து தாய் விரால் வந்து எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. அந்த தாய் விரால் எடுத்துட்டு நீங்களே இன்னொரு தாய் விரால் இருக்குங்களா, இல்லை அதில் இருக்கிற எது சின்ன சைஸில் இருக்கோ அதே தாய் விராலாக மாற்றுவீங்களா? இல்லைங்க. இப்போது நம்ம மீன் குஞ்சு வளர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு தரமான மீன் குஞ்சுங்க எதுன்னு தெரியும். ஒரு 1/2 கிலோ வளர்த்து அதை வந்து மறுபடியும் குட்டையில் இருக்கும். பெரிய மீனை 2 கிலோ மீனை எடுத்துருவோம். பட் நெக்ஸ்ட் இயருக்கு மறுபடியும் இப்போ 1/2 கிலோ மீனை விட்டாதான், 1/2 கிலோ 1/4 கிலோ சைஸை விட்டாதான் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் வந்து நிற்கும். ஸோ அது மாதிரி வருஷம் பெரிய மீனை எடுத்துருவோம், சின்ன மீனை புதுசாக உள்ள விடுவோம். அப்படி விடும்போது நமக்கு ரொட்டேஷனில் மீன் குஞ்சுங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பார்த்துட்டு அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை பதில் சொல்லுங்க. கேளுங்க. நம்ம சொல்றது எதுவுமே மிகைப்படுத்தி சொல்றது கிடையாதுங்க. நம்ம ஃபார்ம்ல என்ன பண்றோமோ அதான் சொல்ல போறோம். அவருக்கு என்ன டவுட் கேட்கட்டும், தாராளமா கேட்கட்டும். சார், இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ப்ரீட் எடுக்கிறீங்களா? அது என்ன மாதிரி எப்படி எடுப்பீங்க, என்ன டைமில் எடுப்பீங்க, அது எவ்வளோ ப்ரீடு ஒரு இது எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ ப்ரீடு ஒரு விரால்? மோஸ்ட்லி தாய் விரால் கூட்டிகிட்டு வந்து நம்ம கஸ்டமர் அலோவ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு இடையின்னு பார்க்கலாமே தவிர சுற்றிலாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது கூச்சி சுபாவம், குஞ்சு பொறிக்கும், எக்ஸு போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டோம். சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சுற்றி ரவுண்ட்ஸ் வரும்போது குஞ்சு பறிச்சிருக்கான்றது தெரியும். தெரிஞ்ச உடனே அந்த குஞ்சுங்களை வந்து 1 இன்ச்சு வர அளவுக்கு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். 1 இன்ச்சு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான். பகலில் எடுத்தோம்னா குஞ்சுங்க வந்து பிரிஞ்சு போயிடும். தாய்கிட்ட வந்து இறக்கும் போது பயத்தில் பிரிஞ்சு போயிடும். ஸோ நைட்டில் எங்கன்னா ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும்போது நம்ம அவங்க அந்த டைமில் தான் வந்துட்டு நாங்கள் 2 பண்ணையில் ஒரு தம்பி இருக்காப்புல 2 பேர் சேர்ந்து நாங்கள் எடுத்து வந்து வச்சு ஃபீடு ட்ரெயின் பண்ணி அப்புறமா பெரிய தொழில் மாற்றுவோம்.
அது என்ன எவ்வளோ ப்ரீட் ஆனதுலேருந்து எத்தனை நாளில் வந்து நீங்கள் அதை எடுக்கலாம்? எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இது விரால் பொறுத்த வரைக்கும் எக்ஸு வச்சு தான் கூடு, அதாவது கூடு கட்டி அதில் முட்டை போட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பறிங்க. குஞ்சு பறிச்ச 3 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து பிளாக்ல இருக்கும். ஓகே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக மாற ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 15 டேஸ் வரைக்கும் தாய்கிட்ட குஞ்சு பறிச்சு நம்ம ஒரு 15 டேஸ் வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். 15 டேஸ்ல நம்ம எடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு 45 டேஸ் நம்ம வளர்த்துனா கஸ்டமருக்கு நம்ம 3 சைஸில் கொடுக்குறோங்க. ஓகே. இப்போ அது வந்து எடுத்த உடனே அது எவ்வளோ நாள் வந்து அதை தனியாக ஒரு இதில் வந்து அது தனியாக சின்ன சின்னதாக தொட்டி வச்சிருக்குங்க. அந்த தொட்டி எதுக்காகன்னா ஃபீடு ட்ரெயின் பண்ணுறதுக்கு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீடு ட்ரெயின் பண்ணாத விரால் கொடுக்குறது இல்லை. ஏன்னா நம்ம தொட்டியில் வளர்க்கணும், தார்பாலில் வளர்க்கணும் போது இவங்களால வந்து இந்த உயிர் உள்ள உணவு கொடுத்து வளர்க்க முடியாது. ஸோ ஃபீடு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வளர்க்க முடியும். சின்ன தொட்டியில் வச்சு ஃபீடு ட்ரெயின் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும், இல்லைனா 10 ஒரு 10லேருந்து 14 வரைக்கும் நம்ம அங்கே இருக்குங்க. எதுக்காகனா ஃபீடு ட்ரெயின் பண்ணி ஃபீடு கன்வெர்ட் ஆகாமல் இறந்து போகிறது, அப்புறம் சைஸ் வேரியேஷனு, இது எல்லாமே நடக்கும். ஸோ அதுலேருந்து செப்பரேட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு 10,000 பீஸ் இருக்குன்னா ஒரு 6,000 கிடைக்கும். அதை தான் நம்ம அந்த தொட்டிங்களுக்கு கன்வெர்ட் மாற்றுவோம். ஓகே. அது ஃபீடை வந்து எவ்வளோ டைமுக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுப்பீங்க சார் ஒரு நாளைக்கு? அந்த குஞ்சுங்கள் பராமரிப்பு சார், அந்த சிகப்பு குஞ்சுங்களை பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் கிடையாது. குழந்தை பால் குடிக்கிறது, அந்த குழந்தை எப்போ அழுவுதோ அப்போ கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 4 டைமில் 5 டைம் மாற்றணும். ஃபீடு வந்து அது எப்போ அதுக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். இதுங்களுக்குலாம் டைம், பெரிய மீனாச்சு ஒரு 4 இன்ச்சு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டைமிங்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டைமிங்லாம் கிடையாது. குழந்தைய பார்த்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே. அதுதான். இப்போ என்னென்ன சைஸ்லேருந்து நீங்கள் ஸ்டேஜ் வைஸ் ஒரு டேஸ் பிரித்து வச்சுருப்பீங்க? ஆமாங்க. அதை வந்து 3 இன்ச்சு குஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 60 நாள் குஞ்சு ஆன குஞ்சிங்க. எக்ஸாக்டாக நம்ம இப்போ இவ்வளோ மீன் குஞ்சு வச்சுட்டா நம்ம வந்துட்டு ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து டேட் மானிட்டர் பண்ணுறது நமக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு தெரியும். 60 நாள் ஆச்சுன்னா அந்த மீன் குஞ்சு 3 இன்ச்சு சைஸில் இருக்கும். அதுலேருந்து ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ஒரு 4 இன்ச்சு குஞ்சு இருக்கும். ஒரு 3 மாதத்து குஞ்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 4லேருந்து 4.5 இன்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வருங்க. ஓகே. இப்போ அதுக்கு எதனா வந்து இப்போ டெய்லி வந்து தண்ணி ரொட்டீனாக மாற்றணும். அதுக்கப்புறம் அதுக்கு எதனா வந்து நோய் எதனா வருமா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொட்டி, பயோஃப்ளாக், தார்பாலின் இது 3த்துலேயும் வளர்க்குறவங்க என்னன்னா அடியில் இருக்கிற மீனோட கழிவு எடுக்கலைன்னா அந்த கழிவே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த கெட்டுப்போன தண்ணியில் மீன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி, அதாவது ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து புண்ணாயிடும். ஓகே. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் விரால் பிஸ்னஸ்க்குள்ளே தொட்டியில் வளர்க்குறவங்க இந்த பயோஃப்ளாக், தார்பாலில் வளர்க்குறவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு 50% உங்களால் ரெக்கவரி கொண்டு வர முடியாது. இதே மண்குட்டியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ்ட் ஆகிடும். நமக்கு அது வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது. ஆனால் தொட்டியில் வளர்க்குறவங்க இல்லை, ஏன்னா எல்லாருமே மண்கூட்டை போட்டுற முடியாது, பெரிய லெவலில் கூட்டை வெட்டுற முடியாது. ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு பின்னாடி 2 சென்ட் 3 சென்ட் இடம் வச்சுருக்கோம், தொட்டி தான் கட்டி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா ப்ராப்பரான வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் டிசீஸ்க்கே நீங்கள் போக வேணாம். வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக இருந்துச்சுன்னா டிசீஸ் உங்களுக்கு வராது. அதுதாங்க இப்போ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு வாரன்றது டைமு. ஆனால் ஒரு வாரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா உங்கள் ஏரியாவை பொறுத்த வச்சு நீங்கள், ஏன்னா நீங்கள் ஃபுட்டு நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு அந்த ஃபுட்டு சாப்பிடாத ஃபுட்டு அது எல்லாமே உள்ளே ஊறி போச்சுன்னா ஈஸியாக கெட்டு போயிடும். 2 நாளில் கெட்டு போகலாம், இல்லை 3 நாளில் கெட்டு போகலாம். ஸோ டைம்லாம் இல்லை, தொட்டி கிட்ட போகும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வராத அளவுக்கு நீங்கள் மாற்றிங்கன்னா போதும். இப்போ அப்படி ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணணும்? நோய் வந்துடுச்சு அப்படின்னா வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா நம்ம ஃபுல்லாக வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இல்லை உப்பு இது 2த்தையும் கலந்து நம்ம ஒரு 3 டேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா படிப்படியாக குறையுமே தவிர சடனாக குறையாது. இப்போ இன்னைக்கு ஒரு 100 மீன் இறந்துருக்குன்னா இந்த நீங்கள் விஷயத்தை நீங்கள் டக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 நாளில் 50 குறையும், அடுத்து 20 குறையும். அப்படி தான் குறையுமே தவிர சடனாக உங்களுக்கு நிற்காது. இப்போ என்ன சைஸில் வந்து நம்ம வந்து ஒரு இவ்வளோ மீன் வாங்குறோன்னா என்ன சைஸ் வந்து தொட்டி வந்து நமக்கு இருக்கணும்? இப்போ ஒரு 1000 மீன் நான் வளர்க்க போகிறேன், அதாவது 1000 மீன் நான் 1 கிலோ சைஸில் வளர்க்க போகிறேன்றவங்களுக்கு ஒரு 20 அடி நீளம் 20 அடி அகலம் 3 அடி ஆழம் இருக்கிற தொட்டி போதுமானது. இதை தாண்டி இது நீங்கள் 1000 மீனுக்கு இந்த இடம் ஓகே, நீங்கள் அதை அப்படி கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான். இது தொட்டி முறையில். இப்போ வந்து மண்கூட்டை போகிறோன்னா அது நம்ம ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். அது இல்லை, தொட்டியில் வளர்க்குறோம் இல்லை தார்பாலின் போட்டு வளர்க்குறோன்னா ஒரு 20 அடி நீளம் 20 அடி அகலம் இருக்கிற தொட்டி கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்க சார். இப்போ சைஸ் வைஸாக நீங்கள் எங்களுக்கு அந்த இதை வந்து காமிக்கிறீங்களா? என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன டேஸில் இருக்குது இப்போ லைவ்ல இருக்கிறத காமிக்கிறீங்க தரும்போது அவங்களுக்கு எப்படி எண்ணி ஒன்றா எண்ணி போட முடியும்? ஆமாம், கையில் தான் எண்ணி கஷ்டம். அதுக்கு தான் நம்ம ஃபார்மில் நேரில் வர சொல்கிறது. ஏன்னா நம்ம லோட் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்டிங் குறைஞ்சி போச்சு அவங்க என்னன்னா சொல்லலாம். ஸோ கஸ்டமர் நேரில் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க முன்னாடி நம்ம கவுண்டிங் பண்ணிட்டா நமக்கு சேஃபு. ஸோ அதனால நம்ம எல்லாருமே கஸ்டமர் ஃபார்மில் நேரில் வந்து அவங்க மட்டும் தான் நம்ம கவுண்டிங் பண்ணுறதுங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டப்பாவில் அளந்து கொட்டுவாங்கல்ல, இவ்வளோ கொட்டினா இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த மீன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பெரிய மீன் இருக்குது, சின்ன மீன் இருக்குது. நான் ஒரு டப்பாவில் போடும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது சின்ன மீன் 2த்தையும் மிக்சிங்கில் விடும்போது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஒன்று உங்களுக்கு போகும், எனக்கு ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும்.
ஸோ இது வரக்கூடாதுக்காக நம்ம இதுவாக இருந்தாலும் கையில் தான் இன்னைக்கு கொடுக்குறோங்க. ஒரு இதுக்கு வந்து எத்தனை மீன் போடுவீங்க இதில்? நம்ம பெரிய மீனாக இருந்தால் 2 போடுவோங்க, சின்ன மீனாக இருந்தால் 5 போடுவோங்க. ஓகே, அதான் கவுண்டிங். ஆமாங்க. சரி, ஓகே. ஆனால் இப்போ தொட்டியில் வளர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஆமாம். தொட்டியில் வந்து அவங்களால வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. ஒரு தண்ணி தொட்டி அந்த மாதிரி வளர்ப்பாங்க. அதுக்கு வந்து கூட அந்த டேங்க் கிளீனரு இல்லை ஜிலேபி மீன் அந்த மாதிரி விட்டா அதுவே க்ளீன் பண்ணி சாப்பிட்றோம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரி கூட மீடு இல்லை விடலாங்க. இப்போ அது மாதிரி விடும்போது இப்போ ஒரு வாரத்துக்கு தண்ணி மறுபடியும் கெட்டு போகுதுன்னா அந்த ஜிலேபி மீன் விட்டு ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிடும். ஓ, அந்த மீன் சேர்ந்து? ஆமாம், இறந்து போயிடும். இந்த விரால் இறக்காது, அவ்வளோ டக்குனா இது செத்து போகாதுங்க. இப்போ வந்து ஆக்சிஜன் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஜிலேபி இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் மட்டும் வச்சு சப்ளை பண்ணோம்னா இன்னும் நீங்கள் சொல்ல மாதிரி பண்ணலாம். பட் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா விரால் மட்டும் தான். விராலுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, ஆக்சிஜன் மோட்டரும் தேவையில்லை. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஜிலேபி மீன் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிடும். அதுதான் எல்லாமே வேஸ்ட். ஆமாம், வேஸ்ட்டு. இது பெரிய பரப்பளவில் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எதுவுமே தேவைப்படாது. இந்த 10க்கு 20, 20க்கு 20, இந்த 20க்கு 40 இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். தொட்டி கட்டி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லா விஷயமும் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும். ஓகே, ஓகே. சரிண்ணா, உங்கள் பேர், உங்களோட மொபைல் நம்பர்? மீன்லாம் கீழே இடிதே தவிர மாட்ட மாட்டேங்குது. சரி, ரைட்டு. என் பேர் ஜீவா. ஓகே. நம்ம ஃபார்மோட நேம் மரியா ஃபார்ம்ஸ். மரியா ஃபார்ம்ஸ். நம்பர் அப்படி சொல்கிறேன். 8489962544. ஓகே. இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து பண்ணையில கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருப்போம், கவுண்டிங்ல இருப்போம், மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் இருப்போம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கு ஃபுல்லாகவே தண்ணி. ஃபோனை பாக்கெட்லேயே வச்சுட்டு நம்மளால சுற்றின்னு இருக்க முடியாது. ஸோ ஃபோன் ஒரு இடத்துல வச்சிருப்போம். நீங்கள் யாராவது கஸ்டமர் கால் பண்ணீங்கன்னா நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் நான் உங்களை ரீச் பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு தான் பார்த்துக்கணும் போது நம்மளால எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. கஸ்டமர் நிறையவே கம்பெனியில் சொல்லிட்டு இருக்காங்க ஃபோன் எடுக்கிறதுன்னு. இதுதான் ரீசன். எல்லாத்தையும் நம்மளால பார்த்துக்கிறதால நம்மளால ப்ராப்பராக ஃபோன் எடுத்துக்கலாம் சொல்லல. சப்போஸ் நான் காலையில் எடுக்க மோஸ்ட்லி ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் 6 o'clock நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ரேட்ல வந்து நேரில் வந்தால் ரேட் சொல்ல முடியும். இல்லைங்க, குவான்டிட்டி பொறுத்து ரேட் மாறும். ஓகே, குவான்டிட்டி பொறுத்து ரேட் மாறும். சைஸ் குவான்டிட்டி. ஆமாம், சைஸ் குவான்டிட்டி பொறுத்து ரேட் மாறும். இப்போ 3 இன்ச்சு வந்து கேட்கலாம் 8 ரூபான்னு கொடுக்குறேன். இப்போ பல்காக இருக்கிறாங்கன்னா எல்லா பிசினஸ்லாம் அதானே. பல்காக இருக்கிறவங்க ஒரு 50 பைசா ஒரு ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே. பட் ஃபிக்ஸட் பிரைஸ் தான். 8 ரூபாய் 8 ரூபாய் தான், 10 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துருவோம். சரிண்ணா, ஓகே. சரி, ஓகே. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்.